ரீசெண்டாக செஃப் வெங்கடேஷ் பட் சார் சொன்ன ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி பண்ணுறங்கிறத ஈஸியாக காமிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோட கடைசியில் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: சம்பா கோதுமை ரவை 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், நெய், கருவேப்பில்லை, கடலை எண்ணெய், பெருங்காயம், சில்லி பவுடர், பச்சை மிளகாய், முந்திரி, கொத்தமல்லி, சீரகம், கிராம்பு, மிளகு, இடிச்ச இஞ்சி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை, பாசிப்பருப்பு ரெண்டையுமே போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2000 years later. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சம்பா ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம், மிளகு, கிராம்பு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா சில்லி பவுடரை வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம துருவன தேங்காயை அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொங்கலுக்கு மேலே அப்படியே ஊற்றி அப்படியே கலந்து விட்டு கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு இறக்கி வச்சு பார்த்தா நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்ப சூப்பரான சம்பா கோதுமை ரவை மசாலா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. A few moments later. ரொம்ப சுவையா இருக்கு. நம்ம தாளிச்ச சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி அது எல்லாமே கமன் வாசனை இருக்குது. நெய் கூட மிதக்க சம்பா கோதுமை ரவை பொங்கல் செம்மையா இருக்குங்க. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா செஞ்சு தாங்க, ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.